அந்த நோய் எப்படிப்பட்ட நோய்னு சொன்னா, இஃப்தார் செய்யற அந்த இஃப்தார் எப்படி ஃபேமிலிக்கு ஒரு இஃப்தார், 95 பேருக்கு ஒரு இஃப்தார், 92 பேருக்கு ஒரு இஃப்தார், பாப்பாட ஃபேமிலிக்கு ஒரு இஃப்தார், உம்மோட ஃபேமிலிக்கு ஒரு இஃப்தார். சரி, இஃப்தார் கொடுக்கறதோட என்ன செய்யுது? இப்பதானே இந்த அகரபத்திரோட நடமுறைக்கு 1000 ரூபாய்க்கு அல்ல போல ஒரு இஃப்தாருக்கு ஒரு உடுப்பு, குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கனவு உடுப்பு. அடுத்த இஃப்தார் வேண்டியதான் ஃபேமிலி இஃப்தாருக்கு ஒரு உடுப்பு. அடுத்த இஃப்தார் என்ன வெஜ் இஃப்தார், அதுக்கு வேற உடுப்பு, வெஜ்ஜோட சேர்த்து வேற உடுப்பு. சுப்ஹானல்லாஹ், யாரு காட்டி தந்த கலாச்சாரம்? இதோட இன்னொரு கூத்தம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஃபேமிலி இஃப்தார்னு சொன்னா அது என்ன? உதாரணத்துக்கு அகமது குடும்பம், அகமது ஃபேமிலி, ரமலான் கறி கேக்கு வைத்து 92 வெச்சா 92 வெச்சி ரமலான் கறி அடுத்த கேக்க வைத்து. என்ன கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டித்தந்த ஒரு வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுக்காக துஆ கேட்கிற ஒரு சந்தர்ப்பம். நாம அந்த ரமலான் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயப்பட்டு அல்லாஹ்வின் மீதான அச்சம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் துஆ கேட்கிறா, அல்லது மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி மாற்று மதத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற சமுதாயம் அவர்களுக்கே ஒப்பாகி அவர்களை போலவே ஆளாகி போறாங்க. என்ன பாருங்க, எங்க போகுது பாருங்க சமுதாயம். பேரெல்லாம் என்ன? முஸ்லிம் கேக்கு வென்ற தமிழ் கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். அதுபோல இப்ப நான் பயம் பண்ணியாச்சானே, பயம் பண்ணி போட்டு போய் கேட்டு போட்டு போய் என்ன செய்ய ஒரே ஒரு தைக்கிறோம் கலாச்சாரம் எடுத்துட்டேங்க. என்ன செய்யுது? தைச்சிட்டேங்க. எல்லாரும் தைக்காங்க, நாங்க தைக்காட்டி என்ன நினைப்பாங்க? எல்லாரும் நிற்காங்க, அவள்கிட்ட போய் நிற்காட்டி என்ன நினைப்பாங்க? அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடைபெறுகின்ற சபைகளிலே நீங்கள் உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போடுது. ஊரோடு கூட ஒத்தோட செல்வாங்க. ஊரோடினா என்ன செய்யணும்? ஒத்தோடமா அப்படி செல்வாங்க. ஊரெல்லாம் போய் கடல்ல விடுறாங்க, நம்மளாம் விடலாமா? உடைய மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடைபெறுகின்றதா அந்த சபைகளில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் அந்த இடத்தில் நடைபெறுகின்றன, அந்த இடத்தில் என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்த மாட்டேன். இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை. ஆனா நாம் என்ன செய்யறது? இதெல்லாம்